இப்போ யாரண்டியா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை? ஊரில் இருந்து உங்கள் அம்மா அப்பா உனக்கு பணம் அனுப்பியிருக்காங்களே, 2 பேத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லி. தீபாவளி வருதுல, அதனால ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லி பணம் அனுப்பியிருக்காங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கும் ஒரு படம் எடுத்துக்கிறேன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். அதில் ஐ கிளவி என்ன சொல்கிற, உண்மையாவா? ஐயா தீபாவளிக்கு டிச்சு 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 ஐ கிளவி டிச்சு போல. ஐயா அண்ணா டிச்சு 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 டம் 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 டம். ஐயோ என் மண்டையே வெடிக்குது, கொஞ்சம் அமைதியாக நில்றா. அண்ணா நமக்கு டிச்சு அவங்க சொல்லி அம்மா அனுப்பியிருக்காங்களன்னா அதனால தானே சந்தோஷமா இருக்கு. உனக்கு இல்லையா? நம்ம நல்ல நல்ல டிச்சா வாங்கி போடுவோண்ணா. ஏலே அதுக்கு சந்தோஷத்தை கொஞ்சம் பொறுமையாக கொண்டாடல. அதை விட்டுட்டு இப்படி தலையில் டங்கு டங்குன்னு அடிச்சேன்னா நான் போய் சேர்ந்துருவேன். பார்த்துக்க, அந்த கிளவி வயசான கிளவின்னு கூட பார்க்காம மண்டையில் போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பேசாமல் இல்லை கிளவியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எந்திரன் ட்ரெஸ் வேணும் கிளவி. அந்த ரோபோ பாட்டில் போட்டு ஆடுவார்லே, எறும்பிலே ஒரு இருதாயம் துடிக்குதோ, அந்த பாட்டில் போட்டு ஆடுவார்ல, அந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு வேணும். கடையில் நான் கூட பார்த்துட்டு வந்த கிளவி எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும், வாங்கித்தா. ஏலே அதெல்லாம் எனக்கு தெரியாது பேராண்டியா, நீ சும்மா அதெல்லாம் வேணாம். கிளவியே, எங்கள் அம்மா அப்பா தானே காசு அனுப்பியிருக்காங்க, உனக்கு என்ன வாங்கி தரதுக்கு? நீ காசு எங்கள்கிட்ட கூட நாங்கள் வாங்கிக்கிறோம். என்னடா குட்டி கருவாயா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். என்ன உனக்கு சேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுப்பா. ஐ அண்ணா எனக்கு கோட்டு சட்டை வேணும்னா நல்லா டிசைனாக எடுத்து கொடு. கோட்டு சட்டை எனக்கு போட்டால் நல்லா இருக்கும்ல, நானும் புது மாப்பிள்ளை மாதிரி தெரிவேன். இல்லை வாய முடுங்கல, நீங்கள் நினைக்கிற மாதிரி 1000 2000 கொடுக்க கிடையாது. உங்கள் அம்மா அப்பா வெறும் 200 கொடுத்துருக்குறாங்க. பிளாட்ஃபார்மில் ட்ரெச்சு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதில் ஒரு சட்டை டவுசரையும் எடுத்துகிட்டு வாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க, 200 போய் எந்த ட்ரெஸ்ஸு வேணும், கோட்டு சட்டை வேணும்னு கேட்டோம்னா என்னை செருப்பால் அடிச்சு துரத்தி விட்ருவாங்களே. கிளவிய என்ன சொல்கிறோம்? 200 தான் கொடுத்தாங்களா? ஐயோ நான் கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சி குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தால் 200 வச்சு ஒன்றத்தையும் வாங்க முடியாது. நான் கூட ஏதோ நிறைய காசு கொடுத்து விட்டுருவாங்கன்னு பார்த்தா 200 கொடுத்து விட்டுருக்குது. எனக்கு அந்த காசு வேணாம், ஒன்று வேணாம், நானே பார்த்துக்கிறேன்ப்பா. அண்ணா எனக்கும் காசு வேணாம் அண்ணா, நானும் அவன் கூட வரேன். இல்லை குட்டி கருவாயா, நீ எங்களை போற, நீ வீட்டுக்குள்ளே போய் அடங்கிடு. நீ அங்கிட்டு போய் ஆடிட்டு இருந்தேன்னா மூச்சை பொத்து தூக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்துக்க, அடங்கி வீட்டில் இருல. எவனா தூக்கிட்டு போய் வித்துப்புட்டு காசு ஆக்கிட்டு போயிட போறியா? அப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம்? அழுதுகிட்டு கிடக்கிறதா? பாட்டி நீ என்ன சொல்ற? நான் குட்டி கருவாயன், எப்படிலாம் நீ யாரும் ஈஸியாக தூக்கிட்டு போயிட முடியாது. பார்த்துக்கோ, நான் வேற நல்லா குண்டா இருக்கேன், என்னெல்லாம் அப்படி தூக்கிட்டு போயிட மாட்டாங்க பாட்டி. நான் அண்ணா கூட போகிறேன். அண்ணா அந்த மீனெல்லாம் ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்குது, வெளியே வந்து நம்ம கூட டான்ஸ் ஆடாதானா? குட்டி கருவாயா, மீனெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா செத்து போயிடல. அது தண்ணிக்குள்ளேயே வாழ்கிற உயிரினம், அதுக்குள்ளே தான் இருக்கும். வெளியே வந்தால் செத்து போயிடும்ல. ஐ அங்கே பாரு நான் வாத்து. அண்ணா ஒரு தடவை அம்மாக்கிட்ட வாத்துக்கறி வாங்கி செஞ்சு கொடுன்னு கேட்டேன்னா அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஏன்னு கேட்டதுக்கு வாத்துக்கறி காசு அதிகம் வாங்குமாம்ல, அதனால வேணும்னு சொல்லிடுச்சு. அண்ணா எனக்கும் வாத்துக்கறி சாப்பிடணும் போல இருக்குது, அதை பிடிச்சி கொண்டு வந்து கூட. ஏலே பேசாட்டு இல்லை, எவ விட்டு வாத்துன்னு தெரில. நம்ம பிடிச்சிட்டு போனோம் வச்சுக்க, பின்னாடியே வந்துடுவாளுங்க. அப்புறம் அட எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது. குட்டி கருவாயா, நீ ஒரு நல்ல யோசனையை மண்டைக்குள்ளே போட்டு விட்ட. நீ கொஞ்ச நேரம் உட்காரு, இந்த வாத்தெல்லாம் நான் பிடிச்சிட்டு வந்துடுறேன். இல்லை குட்டி கருவாயா, நான் தண்ணிக்குள்ளே போகிறேன், நீ தண்ணிக்குள்ளே இறங்கி தொலைச்சிடாதல, உன்னையெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியாது. ஐ அண்ணன் எல்லா இடத்துலையும் நல்லா நீச்சல் அடிச்சு போகுது. சே நமக்கு தான் பழக தெரில, சீக்கிரமே நானும் பழகிக்கிறேன். ஐ அண்ணா நான் சாப்பிட போகிறேன், வாத்து சாப்பிட போகிறேன். ஐ அம்மா. ஏய் இது உனக்கு இல்லை வாத்து, நான் கடைக்கு எடுத்துகிட்டு போகிறேன்டா. உனக்கு மிச்சம் இருந்தால் கொண்டு வந்து தரேன், அது வரைக்கும் அமையாயிரு. இந்த வாத்தை இது பச்சையை வச்ச துணி தொலைச்சிடாத. சரி குட்டி கருவாயா, இந்த வாத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா, வீட்டுக்கு போவோம். பாட்டி இங்க பச்சை வாத்து வாத்து பாட்டி வாத்து பாட்டி இங்க பத்தியா எவ்வளவு வாத்து இருக்குன்னு. இது எல்லாம் அண்ணன் தண்ணிக்குள்ள அவனா பிடிச்சிட்டு வந்தா பாட்டி. எப்படி எவ்வளவு வாத்து இருக்குது, இன்னைக்கு வாத்து கறி திங்க போறோமே. கருவாயா, எவ வீட்டு வாத்துல எதையா ஒன்று பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுறா, பின்னாடியே வந்துடுறாளுங்க. ஏழை இப்படி பண்ணுற, எதுக்கு இவ்வளோ வாத்தை பிடிச்சிட்டு வந்திருக்கிற? கிளவி நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இந்த வாத்தெல்லாம் அறுத்து போட்டு வாத்துக்கறி கடை வைக்க போகிறேன். பார்த்துக்கோ, 1 கிலோ வாத்துக்கறியே 500 600 விற்கிது. அதனால தான் வாத்துக்கறி கடை ஆரம்பிக்கலான்னு நினச்சிட்டேன். ஆனால் நான் எவ்வளோக்கு தருமா போட போகிறேன்? 1 கிலோ கறி 400 தான் போட போகிறேன். எனக்கு இருக்கு மண்டல் பையில். 500 600 விற்கிற கறியை வெறும் 400 விற்றேன்னா உனக்கு நஷ்டம் தானே வரும். லூசு பயிலாலன்னு இது கூட தெரியாது. கிளவி அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இந்த வாத்துக்கறியை நான் விற்க போகிறது கிடையாது. இந்த வாத்துக்கறியில் இருக்க 2 பீஸை மட்டும் போட்டுட்டு மிச்சதெல்லாம் கோழிக்கறியை மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். அதை வாங்கிட்டு போய் அவங்களும் வச்சு தின்னு ஏமாந்துருவாங்க. எப்படி என்னோட ஐடியா? ஆனால் பேர் தான் வாத்துக்கறி, ஆனால் நான் போகிறது கோழிக்கறி.
பேரண்டியா நல்ல ஐடியாவாத்தால இருக்குது. நான் கூட என்னமோ நினச்சேன், பார்த்தா உங்களை இப்படி வேலை செஞ்சுருக்காக்கோ. பரவாயில்லையில, சரில நீ நினச்ச மாதிரியே வீல, ஆனால் பணத்தை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு என்ன. வாங்க வாங்க மக்களே, வாத்துக்கறி வெறும் 400 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். மற்ற கடையிலலாம் 600 ரூபாய் ரேட்டுக்கு போயிருக்குது. இங்கே வெறும் 400 ரூபா தான். வாங்க வாங்க வாங்க. கருவாயா என்ன சொல்ற? வாத்துக்கறி 400 ரூபா தானா? ஐயோ 600 ரூபா 500 ரூபான்லாம் விற்பாங்க. நீ பரவாயில்லையே 200 ரூபா குறைச்சிதான் விற்கிற போல. ஆனா உண்மையில இது வாத்துக்கறி தானே? ஏக்கா தொங்குறதெல்லாம் பார்த்தா என்னவாக்கா தெரியுது உனக்கு? வவா குட்டியா எதுவும் தெரியுதா என்ன? பார்த்தா வாத்து மாதிரி தெரியலையா? வேணா எடுத்து காட்டட்டுமா? ஏக்கா வாத்துக்கறினா வாத்தை தானே தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்தில வாத்துக்கறி தான், வாங்கிட்டு போக்கா. கருவாயா பரவாயில்லையே, 400 ரூபாய்க்கு வாத்துக்கறி கொடுக்குற. இது வாத்துக்கறி தானே, பார்த்தாலே தெரியுதுல, நல்ல கறி தான் தொங்க விட்டுருக்க. அதை நான் என்ன தமிழில் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், இங்கிலீஷில் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா வாங்கிட்டு போங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா தரமாட்டேன் பார்த்துக்கோங்க. அக்கா நீ அங்கே கடைக்கு பின்னாடியே ஒரு கோடாலி மட்டும் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாயாக்கா. கொஞ்சம் நான் கால் வலிக்குது, இங்கே கடையை விட்டு போனோம்னா நிறைய தள்ளி வைக்க வேண்டியது இருக்கும். ஐயோ இந்த கிளவி மட்டும் கண் கொத்தி பாம்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாளே, இவ்வளோ ஏதாவது சொல்லி அனுப்பணுமே. பாட்டிய போய் மூஞ்சியை கழுவிட்டு வா பாட்டி, கண்ணெல்லாம் பூளை கட்டி போய் கிடக்குது. ஏன் பாட்டிய பல்லாச்சு விளக்கவே இல்லையா பாட்டி? போய் அங்கிட்டு போய் வாயை கொப்பளிச்சுட்டு வா, பக்கத்தில் நிற்க முடியல, வாடையா வந்து தொலைக்குது. போ பாட்டி அங்கிட்டு. ஐயா கருவாயா அப்படியா வாடை வருது? சரி இருப்பா, வாயை கொப்பளிச்சுட்டு கண்ணை கழுவி விட்டு வரேன். அப்பாடா ஒரு வேலையை எல்லாத்தையும் அழைச்சாச்சு, இனி நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். கோழி இதில் மிக்ஸ் பண்ணி விட்டாத்தான் இவளுக்கெல்லாம் வேலைக்கு ஆவாளுங்க. அடே கருவாயா, அப்படிலாம் அங்கே எந்த ஒரு கத்தியும் கோடாலையும் கிடையாதுடா. லூசா நீ என்னை அலைய வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? சீக்கிரம் கறியை போட்டு கொடு, நான் போகிறதுக்கு. ஐயா அக்கா மன்னிச்சுக்கங்க, கழுவிட்டு இருந்தேன் பின்னாடி, அப்போ எதுவும் அங்கே வச்சுட்டு வந்துட்டு போறேன்னு நினச்சேன். இல்லை பார்த்தா இங்கே தான் இருக்குது. சரி சரி இங்கே நில்லுங்க, இந்த வெட்டி புட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அடே கருவாயா, வாத்துக்கறிலாம் விற்கிறியாமே? என் பொண்டாட்டிக்கு வாத்துக்கறினா ரொம்ப பிடிக்கும்டா, எனக்கு கறி போட்டுதா. 400 ரூபா தான் விற்கிறியாமே, பரவாயில்லையே. மற்ற கடையிலாம் 600 ரூபா ரேட்டுக்கு விற்கிறாங்க. சரி சரி எனக்கு போட்டு தெரியா? தடியண்ணே உனக்கு மட்டும் ஒரு ஆஃபர் வச்சு விற்கலான் இருக்கேன். ஒரு பக்கெட் கறியை 2000 ரூபாய்க்கு உனக்கு தரலான் இருக்கிறேன். பார்த்துக்க, ஒரு பக்கெட்டில் எப்படியும் 5-6 கிலோக்கு மேலே இருக்கும். பார்த்துக்க, 2000 ரூபாய் மட்டும் நீ கொடுத்துட்டு வாங்கிட்டு போனேன். உனக்கு நல்லதானே, 4-5 நாளைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்து தின்னு. அடடா எனக்கு மட்டும் தான் இப்படி ஆஃபர் கொடுக்குறியா? ரொம்ப நல்ல ஆஃபராக இருக்கே. பரவாயில்ல, நீ சொல்கிற ஐடியா கூட நல்லா தான் இருக்குது. சரி சரி 2000 ரூபா கொடுத்து நான் அந்த பக்கெட் கறியை வாங்கிட்டு போகிறேன். சீக்கிரம் வெட்டுப்பா. எப்படியாச்சும் போய் வைக்கணுமே. தடிக்கண்ணே இந்த 10 ரூபா, நீ போய் டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு வானே, வெட்டி வைக்கிறேன். கருவாயா பரவாயில்ல, டீ வடை வாங்கி தர அளவுக்கு வந்துட்டியா? நான் கூட உன்னை என்னமோ நினச்சேன். பரவாயில்ல, நீ திருந்தி வாழ்கிற போல. சரி 10 ரூபா குடிச்சிட்டு வரேன். இவங்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து 2000 ரூபா ஆட்டையை போகிறதுக்குள்ள பெரும் பாடாக இருக்குது. நகர மாட்டிக்கிறானே தடியே. சரி சரி போய் தொலைக்கட்டும், நம்ம அதுக்குள்ளே வெட்டி வைப்பான். இந்த தடியனே கறியெல்லாம் வெட்டி வச்சுட்டே எடுத்துகிட்டு போ. பரவாயில்லையே, நான் போய் டீ வடை சாப்பிட்றதுக்குள்ளே 4 கிலோ கறியை டக்குன்னு வெட்டி கொடுத்துட்ட போல. பரவாயில்ல பரவாயில்ல, சரிப்பா நான் கிளம்புறேன். என்ன அப்பாடியோ ஒரு வழியா 3 கிலோ கறியை 2000 ரூபாய்க்கு வித்தாச்சு. 2000 ரூபாய்க்கு கோழிக்கறியை வாங்கிட்டு போனா முதல்ல இவனை தரப்பையா. நல்ல வேலையா போச்சு, நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். இவனை வச்சு எல்லா கறியும் வித்தாச்சு. இனி வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அண்ணே உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். எனக்கு வாத்துக்கறி செஞ்சு தரேன்னு எல்லாத்தையும் இங்கே எடுத்துட்டு வந்து விட்டு போட்டேல. எனக்கு வாத்துக்கறி சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அண்ணே. இந்த வெட்டி வச்சுட்டல, அதெல்லாம் எடுத்து கூட நான் பொறிச்சு திங்கணும். இலை குட்டி கருவாயா, இதெல்லாம் நாளைக்கும் ஷோக்கு வேணும்ல, அதனால நல்லா கண் தொலைப்புக்காக இதை வச்சிருக்கிறேன். தயவு செஞ்சு இதை கேட்காத. இங்கே பார்த்தியா அண்ணன் உனக்கு 4 வாத்தி எடுத்து வச்சிருக்கிறேன். வீட்டில் போனதுமே வயக்காட்டில் உட்காந்து இதை சுட்டு சாப்பிடலாம். என்ன இப்போ என்ன தாண்டி பண்ணனுக்குற? இது கறி எடுத்து சமைக்க போறியா இல்லையா? ஏயா உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? ஒரு கறி வாங்க தெரியுதா? 3 கிலோ கோழிக்கறியை 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிற. அது வாத்துக்கறின்னு ஏமாந்துட்டு வந்திருக்கிற. வாத்துக்கறிக்கு இதுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த அளவுக்கு மண்டையில் உனக்கு மூளை இருக்கா இல்லையா? மூளையை கழட்டி எங்கிட்ட மூளையில் போட்டுட்டு வந்துட்டியா என்ன? அட எனக்கு என்னடி தெரியும்? 10 ரூபாய்க்கு கொடுத்து டீயும் வடையும் சாப்பிட்டு வானியா, அதுக்குள்ளே இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கிறியா? நான் என்னடி பண்ண முடியும்? எல்லாம் என் தலையெழுத்து. இந்த மனுஷனையே தலையில கட்டி வச்சுப்புட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. பைத்தியக்காரை மாதிரி பண்றாங்க. இந்த உன் தொந்தி வயிற்றுக்கு கிழிச்சு நீயே கொட்டிக்க. உங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன் இப்படி பைத்தியத்தை கட்டி வச்சுக்கன்னு கேள்வியை கேட்டு வரேன். எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவில் சண்டையை மூட்டிவிட்டு அந்த கருவாயினை சும்மாவே விட மாட்டேன். இவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சிருக்கு, வெளுத்து கட்டணும். அண்ணே சீக்கிரம் வாட்டுனே, ரொம்ப பசிக்குது இல்லைண்ணே. எவ்வளோ நேரம் வாட்டிக்கிட்டே கிடப்பா, சீக்கிரம் கூட.
அட குட்டி கருவாயா, கறி கொஞ்சம் நல்லா வேக வேணாமல? நல்லா வெந்தா தானே உனக்கு திங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த கறி கொஞ்சம் நச்சுக்கும்ல, அதனால தான் கொஞ்சம் நல்லா வேக வச்சு தரேன். உனக்கு என்ன, கொஞ்ச நேரம் பொறுமையாரு. அட திருட்டு பயலுகளா, என் வாழ்க்கையே அங்கே அதோ கதியாக இருக்குது. நீங்கள் வாத்துக்கறியை சுட்டு தின்னுக்கிட்டு இருக்கீங்களா? சுட்டு இதை வரடா. இப்போ கருவாயா, உன்னை சும்மாவே விட மாட்டேன். வாங்கிக்கிட கருவாயா. ஐயோ என் மண்டை, ஐயோ. என்ன தைரியம்டா உனக்கு? என்ன நெஞ்சு கொழுப்பு? கோழிக்கறியை வாத்துக்கறின்னு சொல்லியா ஏமாத்துற? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்படி ஏமாத்திருப்ப? ஏய் தடியா, எங்க அண்ணனை ஏதாவது சொன்ன உனக்கு மரியாதை இல்லை பச்சுக்க, போடா இங்கிருந்து. சின்ன பையனாச்சும் பாக்குறேன், ஒழுங்கா வழியை விட்டு தள்ளி நில்லு, அப்புறம் மரியாதை இல்ல. ஏய் தடியா, என்னை அடிச்ச உனக்கு மரியாதை இல்லை, போடா இங்கிருந்து. சின்ன பையனாச்சுன்னு விட்டா ஓவரா வர்ற. இருறா, ஓ கறி துமுருக்கு என்ன ஆட்ட ஆடுற நீ? ஆளப்பாரு. அண்ணா எந்திரிச்சு அடி அண்ணா, அவன் என்னை போட்டு அடிக்கிறான்ல, எந்திரி அண்ணா. இல்லை வாயை மூடிட்டு படல படுத்த அவன் பாட்டு கேன பையன் மாதிரி பேசிக்கிட்டு போயிடுவான். எந்திரிச்சுன்னு வச்சுக்க, தூக்கி போட்டு நல்லா மிதிச்சு போடுவான். அவன் நல்லா கோத்துல வந்திருப்பான் போலல. பேசாட்டு கண்ணை மூடிட்டு படுத்துக்க, மயக்க மூட்ட மாதிரி. அப்பதான் அவனுக்கு நல்லது, நமக்கு நல்லது. இனிமேல் என் வழியில குறுக்கிடுங்க, 2 பேத்தையும் கைமா பண்ணி விட்டுருவேன் பாத்துக்கோங்க. தொல்லுடா கருவாப்பையில வந்துட்டான். வந்ததுக்கு இந்த 2 வாத்துக்கறியாவது கிடச்சிச்சே. என் பொண்டாட்டி இதை வச்சு சமாதானப்படுத்திடுறேன். அண்ணே, அவன் வாத்துக்கறி எடுத்துட்டு போறானே, பேசுனே. ஏ தடியா, வாத்துக்கறியை வச்சுட்டு போடா, அது எங்க அண்ணன் கொடுத்தது. குட்டி கருவாயா, வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? போனவனை நிக்க வச்சுட்டியாடா? ஓகோ, உங்களுக்கு கறி துமுறு அடங்க மாட்டேங்குதோ? இருங்க, உங்க கொட்டத்தை அடுக்கிறேன். குட்டி கருவாயா, அவன் அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆயிட்டா, ஒழுங்கா ஓடிடுறா. அந்த பயம் இருக்கட்டும், ஓடிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.